பொம்மை தீவு மெக்சிகோ நகரத்தின் தெற்கே சோச்சிமில்கோவிற்கு அருகில் பரந்த கால்வாயில் அமைந்திருக்கிறது பொம்மை தீவு. இது மெக்சிகோவின் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இங்கே கிளைகள் மற்றும் மரங்களுக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான பழைய சிதைந்த பொம்மைகள் தொங்குகின்றன. இந்த சுற்றுலா தலம் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் டான் ஜூலியன் சந்தனா என்பவர் தீய சக்தியிடமிருந்து தன்னை பாதுகாக்க சிறிய தீவை சுற்றிலும் பொம்மைகளை மரங்களில் தொங்கவிடத் தொடங்கியதாக அங்குள்ள மக்களிடையே கருத்து நிலவுகிறது. பொம்மைகளை நல்ல நிலையில் அவர் வைத்தபோதும் காலப்போக்கில் வானிலை மற்றும் காற்று காரணமாக அவை சிதைந்து பயங்கரமான மற்றும் கொடூரமான பொம்மை முகங்களை உருவாக்கியது. தற்போது இந்த பொம்மைகள் அங்கு வசிக்கும் சிலந்திகள் மற்றும் பூச்சிகளுக்கு வீடாக மாறி இருக்கின்றன. 1943ஆம் ஆண்டில் மெக்சிகன் இயக்குனர் எமிலியோ பெர்னாண்டஸ் மரியா கேண்டலேரியா என்ற திரைப்படத்தில் இந்த இடத்தை பயன்படுத்திய போது இது புகழ் பெற்றது. 2001ஆம் ஆண்டு டான் ஜூலியன் இறந்த பிறகு அவரது குடும்பத்தினர் தீவை ஒரு சுற்றுலா தலமாக பொது மக்களுக்கு திறந்தனர். படகுகள் மூலம் பொம்மைகளின் தீவை அடையலாம். படகோட்டிகள் தீவுக்கு மக்களை ஏற்றிச் செல்ல தயாராக இருந்தாலும் அச்சுறுத்தும் இடமாக இருப்பதால் மக்கள் இங்கு செல்ல தயங்குகின்றனர்.